அதிகமாக பயணம் செய்யக்கூடியவர்களா? பயணத்தில் தொழுகுவது எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ செய்யவில்லையானால் இஸ்லாமிய தகவல்களுக்காக ஃபாலோ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக பயணம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பயணத்தில் கேட்கக்கூடிய துஆ கபூலாக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்போ பயணம் என்பதும் ஒரு அமல். இந்த பயணத்துடைய சமயத்துல தொழுகை என்பது எப்படி? பொதுவாக 5 வேளை தொழுகைகளை 4 ரக்காத்துகளாகவும் 3 ரக்காத்துகளாகவும் 2 ரக்காத்துகளாகவும் தொழுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் செய்யக்கூடிய நபர் ஒரு 77 மைல் கடந்து விட்டால், சரிங்களா, தூரம் 77 மைல், நாட்கள் 15 நாட்களுக்கு உட்பட்டு வெளியூருக்கு ஒருத்தவர் பயணம் செய்கிறார் என்றால் அவர் 4 ரக்காத் தொழுகக்கூடிய தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்ளுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். 1. அடுத்த விஷயம், கால அளவு. 15 நாட்களுக்கு உட்பட்டு ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறார்னு சொன்னா அவருக்கு இந்த பயண தொழுகை கடமை. அவர் அந்த சமயத்துல எனக்கு இந்த கடமை வேணாம், 4 ரக்காத்து தான் தொழுவேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில அவர் தொழுவது கூடாது. அவர் இமாமோடு சேர்ந்து 4 ரக்காத் தொழுதால் தாராளமாக தொழுது கொள்ளலாம். அதே போல கிப்லா. பொதுவாக இப்போ நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க, அல்லது ஃபிளைட்ல டிராவல் பண்றீங்க, அல்லது ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க. இப்ப கிப்லாவை எந்த பக்கம் பார்த்து டிராவல் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, எப்படியும் உங்களுக்கு ஆரம்பத்துல கிப்லாவுடைய திசை தெரிஞ்சிருக்கும். கிப்லாவுடைய திசையை பார்த்து நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டின பிறகு அந்த டிரான்ஸ்போர்ட் வேற வேற திசை பக்கம் போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல. இந்த சமயத்துல நீங்க செஞ்சுக்கலாம். அதே போல பயணத்துடைய சமயத்துல தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கல, ஒழு செய்யறதுக்கு தண்ணீர் கிடைக்கல. கடந்த வீடியோல நம்ம போட்டிருந்தோம், தைமத்துடைய முறையில நீங்க தண்ணீர் இல்லாம நீங்க ஒழு செஞ்சுட்டு தாராளமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நிர்பந்தத்தின் காரணமாக ஃபர்லான தொழுகைகளை நீங்கள் தொழுவதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஜாயிஸாக்கி கொடுத்திருக்கிறான். எனவே இந்த போல தொழுகை மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்து இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.